இப்போ இந்தியா கிளிட்ஸில் என்னென்னா சுரேஷ் அப்படின்றவர் இருக்கார். இவர் அங்கே பணி செய்யக்கூடிய 2 பெண் ஊழியர்களிடம் இவர் தவறாக நடந்து கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அந்த பெண் ஊழியர்கள் அதை சொல்ல முடியாமல் மெல்லவும் முடியாமல் அதை அப்படியே கடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள தாங்க முடியும். இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு அவரை திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு 20 பேரோ 25 பேரோ அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க எல்லாரும் முன்னாடியும் நிற்க வச்சு அவரை நீ என்ன பண்ணியிருக்கணும், இந்த குற்றச்சாட்டு வந்தால் அந்த பெண்களிடமிருந்து ஆதாரம் மட்டும் வந்ததுன்னா இந்த ஆதாரத்தை கொண்டு போய் நீ போலீஸை கொடுக்கணும். அந்த பெண்களையும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு நீ சொல்ல வைக்கணும். ஆனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? அவங்களுக்கு என்ன பயம்னா, இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா, நீங்கள் மீடியா ஃபீல்டில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டீங்கன்னு வைங்க. சரி, ஒரு பெண் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்கன்னா அவங்கள அதுக்கப்புறம் எந்த மீடியாலையும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஸ்டாஃபுக்கு மத்தியில் அவனை அவமானப்படுத்திட்டு நீ நினைக்கிற. சரி, அதுவே ஒரு தண்டனை நீ நினைக்கிற. ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ இவன் ஜஸ்ட் ஃபார் உமன்ற அந்த இடத்துக்கு போய் அந்த சேனலுக்கு போய் இதே பண்ண மாட்டான்னு நிச்சயம். 56 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க யூடியூப் சேனலுங்க, அது சாதாரண யூடியூப் சேனல் கிடையாது. 5.6 அங்கே இது நடக்குது. அவன் அடுத்து இன்னொரு சேனலுக்கு போகிறான், அங்கேயும் இதே பிரச்சனை பண்ண மாட்டானா? வணக்கம் இடமலம் நேயர்களே. இன்று நம்ம அரசியல் குறித்து பேசாமல் ஒரு வித்தியாசத்துக்காக மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒரு நோக்கத்துக்காக பார்த்தீங்கன்னா மீடியாவில் நடக்கக்கூடிய இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு முன்னாடி வராத சில உண்மைகளை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா சில விஷயங்களை பற்றி பேச போகிறோம். கிசுங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் விரும்பினதில்லை. எப்போவுமே ஒரு முகம் சுளிக்கும் வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். பட் அந்த வார்த்தையை பயன்படுத்தி உங்களை உள்ள இழுத்து மீடியாவில் நடக்கக்கூடிய உண்மைகள் சிலவற்றை பேசணும் அப்படின்னு கிஷோர் கே சாமுவேல் சொன்னதுனால இது தலைப்பாக எடுத்து பேசியிருக்கோம். அதை குறித்து தான் அவர்கிட்ட கேள்விகளாக எடுத்து தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். அதாவது மீடியா அப்படின்றவங்க எல்லாரை பற்றியும் பேசுகிறாங்க. மீடியாவை பற்றி யார் தான் பேசுகிறாங்க? யாருமே பேசுறது இல்லை. நம்ம பேசுவோம். மீடியாவில் என்ன நடக்குது? மீடியா உலகம் என்பது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீடியா உலகம் என்பது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று பார்க்கப்பட்ட அந்த மீடியா, அதாவது டிவி சேனல்ஸ் இதை தவிர்த்து பார்த்திங்கனாக்க ரொம்ப அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்ட யூடியூப் சேனல்ஸ். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஒரு அரசியல் தலைவரோட விட்டுருங்க, சீரியல் ஆர்டிஸ்ட் இறந்து போயிட்டார் அப்படின்னா 30 மைக்கை கொண்டு போய் அங்கே போட்டுருது. சாவுக்கு போயிட்டு வரவங்க கிட்ட மைக்க நீட்டி அவங்க எல்லார்ட்டையும் சாவுக்கு போயிட்டு வரவங்களுக்கு என்னங்க பழக்கம்? கடைசியாக அவர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? கடைசியாக அவர் எப்போ பார்த்தீங்க? இல்லை, எனக்கு புரியல. இது என்ன மாதிரியான ஒரு ஹேபிட் இது? ஒரு இறப்பு அப்படின்றது ஒரு துக்க நிகழ்வுங்க. அதுலேருந்து அங்கே முழுக்க நின்றுக்கிட்டு அவங்கள்ட்ட பைட்டு வாங்குறது. ஏன்னா இதனால் நியூஸ் வரும். இது என்னங்க பழப்பு? கேவலமான பழப்பு இல்லையா? இதை நான் நிறைய இடத்துக்கு சொல்லியிருக்கேன். என்னென்னா, இந்த மாதிரி இறப்பு நிகழ்வுகள் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம ஒரு துக்க வீட்டுக்கு போகிறோம், நம்ம கலாச்சாரம் என்ன, நம்ம ஒரு துக்க வீட்டுக்கு போகிறோம், சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பிடுவோம். அதாவது திரும்பி வரேன்னு சொல்ல மாட்டோம், அப்படியே கிளம்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் வந்ததுக்கப்புறம் நம்ம குளிச்சு ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே அப்படியே காலை கழுவிட்டு தான் கேட்டுக்குள்ளேயே போவோம். அதுக்கப்புறம் ட்ரெஸ்லேருந்து எல்லாத்தையுமே க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு ஃபுல்லாக குளிச்சிடுவோம். தலை குளித்து வில் டூ அவே வித் இட். ஏன் அப்படின்னா இது நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்கின்ற வழிமுறை. எதற்கு? சயின்டிஃபிக்காக அதிலிருந்து யூ கெட் அவே. ஃபர்கெட் சயின்டிஃபிக், எமோஷனலி யூ கெட் அவே ஃப்ரம் இட். அடுத்த வேலையை பாரு அப்படின்றதுக்கு தான் அது. அப்படிங்கும் பொழுது நீ என்ன பண்ணுற? இறப்பு வீட்டில் நடக்கக்கூடிய துக்க நிகழ்ச்சியை ஓம் வீட்டுக்குள்ளே கொண்டு வர. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். உதாரணத்துக்கு பாரதி ராஜாவோட மகன் இறந்து போயிட்டார். பாரதி ராஜா வீட்டில் துக்கம், உன் வீட்டு துக்கமா? அது இல்லை, ரொம்ப கொடுமையாக என்ன இருந்துச்சுன்னா இருக்கலாம். அவரே வயசாகி அவர் என் பையனை பார்க்கலன்னு அழுகுறதெல்லாம் காருக்குள்ள எடுக்கிறாங்க. இப்போ என்ன, உனக்கு சோகம் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக டிவியை போட்டுட்டு முழு நேரமும் டிவி ஓடிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு வீட்லேயும். அந்த இழவை உன்னுடைய வீட்டுக்குள்ளே கொண்டு வர உனக்கு அது புரியவே மாட்டேங்குது. எவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி இது. அது எதுக்கு உன் வீட்டுக்குள்ள கொண்டு வர? எப்போவோ ஒரு முறை யாரோ ஒரு அரசியல் தலைவர் இறந்து போகும்பொழுது அதை செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தோம். உதாரணத்திற்கு இந்திரா காந்தி மறைந்த பொழுது, ராஜீவ்காந்தி மறைந்த பொழுது, அல்லது எம்ஜிஆர் மறைந்த பொழுது, அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா எல்லாருமே, ஜெயலலிதா இறந்த பொழுது, இல்லை கருணாநிதி செத்து போன பொழுது, இந்த மாதிரியான சமயங்கள்லாம் நம்ம இதை கொண்டு வரோன்றது ஓகே. விஜயகாந்துக்கும் பண்ணாங்க. விஜயகாந்த் மறைந்த பொழுது அதான் நான் சொல்லிட்டேன். அண்ணா மறைந்த பொழுது, எம்ஜிஆர் மறைந்த பொழுது, சொல்லி ஜெயலலிதா மறைந்த பொழுது, கருணாநிதி செத்து போன பொழுது, இவர் விஜயகாந்த் மறைந்த பொழுது, இப்படியெல்லாம் நம்ம கொண்டு வந்தோம். சரியா? இதெல்லாம் ஓகே.
நீ டெய்லி யாராவது ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் இறந்தாங்க போவாங்க. ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல ஒரு ஏதோ ஒரு ஒரு நடிகர் பிறப்பும் இறப்பும் நம்ம பேசுற அது நொடியில எல்லாத்தையும் உன் நடந்துட்டே வீட்டுல இருக்கு. கொண்டு வருவியா? டெய்லியும் உன் வீட்டுல போட்டுக்கிட்டு இருக்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் யார் யார் வராங்க, என்னென்ன சொல்றாங்க, கருத்து கேட்போம் அப்படின்னு. உனக்கு அறிவு இல்லை? உண்மையாவே நான் கேட்கிறேன், உனக்கு அறிவு இல்லை? இவன் கருத்து சொல்லி தான் உனக்கு ஏதாவது ஆகணுமா? அவன் போறான், மாலையை போடுறானோ, மலர் வளையம் வைக்கிறானோ, வச்சுட்டு வரான், வந்துட்டு போறான். இவன் கருத்து சொல்லி உனக்கு ஏதாவது ஆக போகுதா? இது இது நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உளவியல் ரீதியான பிரச்சனை இது. இது எல்லாத்தையும் நம்ம கேட்டுக்கணும். அவன் என்ன சொல்கிறான் நம்ம கேட்போம். அவங்க வராங்க பாரு, இவங்க வராங்க பாரு, அவங்க வராங்க பாரு அப்படின்னு. அது எந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா வந்து நண்பர்கள் செலிபிரிட்டிஸ் வந்து போகிறத தாண்டி அவங்க வேலைக்கார மார்க்கெட்லாம் எடுக்கிறாங்க. நீங்கள் பெருக்கும் போது அவர் என்ன சொல்லுவார், அந்த அளவுக்கு கேட்குறாங்க. அவங்களும் ஏதோ சொல்கிறாங்க பாவம். எனக்கு வந்து காசு கொடுப்பாரு ஃபினாயில் வாங்கிட்டு அப்படின்னு. அப்சல்யூட்லி ரெடிகுலஸ். எனிவே நம்ம விஷயத்துக்கு வருவோம். சரி, இன்னைக்கு நம்ம வந்து என்னன்னா இந்த சீரீஸ் கொண்டு வரலாம்னு பிளான் பண்ணேன். சரி, ஓகே ஓகே. வரும் மேபி அலாங் வித் யூ. என்னன்னா இந்த மீடியா கிசு கிசு. ஏன்னா மீடியா எல்லார பற்றியும் கிசு கிசு பேசுறதுனால நம்ம மீடியாவில் என்ன நடக்குதுன்றதை போட்டு உடைப்போம். சரி, எனக்கான ஒரே ஒரு வேண்டுகோள், நம்ம வந்து இப்போ இந்த சினிமா கிசு கிசுன்னு எடுத்தாலே ரொம்ப ஸ்பைசியாக யார் யார் கூட இப்போ இருக்கா, யார் யார் கூட புட்டுக்குனா, யார் யார் கூட வந்து தகாத உறவுல இருக்கா, அந்த மாதிரி கொஞ்சம் அசிங்கமான ஸ்பைசியாக இல்லாமல் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இது பண்ணுறதுன்னா ரெஸ்பான்சிபிள். அண்ட் இதோட நோக்கமே என்னன்னா, இதை எப்படி அனுமதிக்கிறீர்கள் அப்படின்ற கேள்விக்கு தான் நம்ம வந்து கொண்டு போகிறோமே தவிர்த்து, நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த யார் யாரோட படுத்தாங்க, யார் யாரோட உறவுல இருக்காங்க நமக்கு தேவை. சரி, ஓகே. இந்தியா கிளிப்ஸ் இதான் நம்ம பேச போகிற அந்த சேனலுடைய பேர். கிசு கிசுனா இந்தியா கிளிப்ஸ்னு சொல்லக்கூடாதுங்க, இந்தியான்னு ஆரம்பிக்கிற ஒரு சேனல் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறேன். இந்தியா கிளிப்ஸ். இப்போ இந்தியா கிளிப்ஸில் என்னன்னா சுரேஷ் அப்படின்றவர் இருக்கார், இருந்தார். ஒரு 55 54 55 வயசு இருக்கும். கிட்டத்தட்ட 4 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. அந்த சேனல்லே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் ஹீட்டிங் இட் பிகாஸ் அவர் தான் மார்க்கெட்டிங், அவர் தான் ரெவென்யூ கொண்டு வர்றார் இந்த சேனலுக்கு. இந்தியா கிளிப்ஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸில் இருக்கார். ஆமாம், கேள்விப்பட்டிருக்காரு. பட் அவருடைய ஃபாதர் ரொம்ப சீனியர் சிட்டிசன். அவர் வந்து போவார், அந்த சும்மா ஒரு மேற்பார்வை பண்ணுற மாதிரி வந்து வருவார். இந்த ஆர்கனைசேஷன், இந்த ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடையாரில் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு அந்த ஃபுல்லுக்கு அவர் வருவார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து இந்த ஆஃபீஸில் இருந்துட்டு கிளம்பி போயிடுவார். பெருசாக அது எதிர்க்கு பார்க்க முடியாது. பட் இந்த சுரேஷ்ங்கிற நபர் என்னன்னா, இவர் அங்கே பணி செய்யக்கூடிய 2 பெண் ஊழியர்களிடம் இவர் தவறாக நடந்து கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக அப்படின்றது குற்றச்சாட்டு. சுரேஷ்ன்றவர் என்ன ப்ரோக்ராமிங் ஹெட் அது மாதிரி ஒரு பெரிய போஸ்ட், அந்த மாதிரி போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர். அவர் வந்து சேல்ஸ் இன்சார்ஜாக இருந்தார். பட் மேபி அவர் அசோசியேட்டுன்னு போட்டுக்கலாம், ஏதோ ஒன்று பேர் போட்டுக்கலாம். பட் சேல்ஸில் ஃபுல்லாக ஏன்னா இஸ் பிரிங்கிங் த ரெவென்யூ. இவர் வந்து என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய 2 பெண் ஊழியர்கள்ட்ட தவறாக நடந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டு. இது பல மாதங்களாக தொடர்ந்து கொண்டே இருக்குது. அந்த பெண் ஊழியர்கள் அதை சொல்ல முடியாமல் மெல்லவும் முடியாமல் அது அப்படியே கடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள தாங்க முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்க, இமெயிலில் அனுப்பிடுறாங்க. இவர் அனுப்பிய வாட்ஸ்அப் தகவல்கள் அப்படின்ற அந்த எவிடன்ஸோடு சேர்த்து அவங்க தலைமைக்கு அனுப்பிடுறாங்க. இந்த மாதிரி இவர் டார்ச்சர் பண்ணுறாரு, எங்களால் முடியல அப்படின்ட்டு. இது ஒரு கட்டத்துக்கு மேலே போனதுக்கப்புறம், ஏன்னா அந்த ஓனர் வந்து யூஎஸில் இருக்கிறதுனால அவருக்கு தெரியும். ஏன்னா அங்கே வந்து ரொம்ப கடுமையான சட்டத்திட்டங்கள் இருக்குது. இந்த மாதிரி வந்து பணியில் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி டார்ச்சர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான தண்டனைகள் இருக்குது, கடுமையான சட்டங்கள் இருக்குது. இங்கே இல்லாமல் இருக்கலாம். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கூப்பிட்டு இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு அவரை திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு 20 அந்த எம்ப்ளாயி 20 பேரோ 25 பேரோ அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க எல்லாரும் முன்னாடியும் நிற்க வச்சு அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ண வைக்கிறாங்க. அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ண வச்சு ஃபோன் பண்ணி அவர் ஒய்ஃபுக்கிட்ட சொல்ல வைக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து என்னுடைய அலுவலகத்தில் நான் வந்து 2 பெண்களிடம் நான் தவறாக நடந்து கொண்டேன், அதனால் என்னை பணி நீக்கம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க. இதான் பனிஷ்மெண்ட். செம்ம பனிஷ்மெண்ட் ஆச்சு. சரியா? என் கேள்வி என்னென்னா, நீ இதை பண்ணிட்ட, அடுத்த அந்த நபர் எங்கே போகிறார் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் உமன்.
ஓகே, வேலையை விட்டு ஜஸ்ட் ஃபார் விமென்ற அப்படின்ற அந்த சேனலுக்கு போகிறார். ஏன்னா இங்கே வந்து அவர் வந்து முக்கியமான பொறுப்பில் இருக்கார். அடுத்து வேற ஒரு இதுக்கு போகிறார். அங்கேயும் அதே பண்ண மாட்டாருன்னு என்ன நினச்சி வேற ஏதாவது சேனல் போயிருந்தா கூட பரவாயில்லைங்க. எவ்வளோ கவித்துவமாக வந்து ஜஸ்ட் ஃபார் விமென்ற சேனலுக்கே போகிறாரு. இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, நீயே பஞ்சாயத்து பண்ணி ஒரு ஆலமரம் பால் சொம்பு அப்படின்னு வச்சுக்கிட்டு நீயே ஒரு பஞ்சாயத்து பண்ணி நீயே ஒரு முடிவையும் எடுத்துடுற. இந்த 20 பேர் இந்த எம்ப்ளாயிக்கு நடுவில் ஸ்டாஃபுக்கு மத்தியில் அவனை அவமானப்படுத்திட்டு நீ நினைக்கிற. சரி, அதுவே ஒரு தண்டனைன்னு நினைக்கிறேன். தண்டனை நீ நினைக்கிற. ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ இவன் ஜஸ்ட் ஃபார் உமன்ற அந்த இடத்துக்கு போய் அந்த சேனலுக்கு போய் இதே பண்ண மாட்டான்னு நிச்சயம். இங்கே செய்யக்கூடியவன் அங்கே செய்ய மாட்டானா? அப்போ அவனுக்கு அக்கௌண்டபிலிட்டி என்ன? யாரை கேட்டு நீ வந்து இந்த இந்த முடிவு எடுத்த? இல்ல, ஒரு பஞ்சாயத்து அவங்களே ஒரு கங்காரு கோர்ட் மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. ஆர்பிட்ரேட்டிங் வந்து இஸ் நாட் ஃபேர். நீ என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணியிருக்கணும்? இந்த குற்றச்சாட்டு வந்தால் அந்த பெண்களிடமிருந்து ஆதாரம் உங்கள்கிட்ட வந்ததுன்னா இந்த ஆதாரத்தை கொண்டு போய் நீ போலீஸில் கொடுக்கணும். அந்த பெண்களையும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு நீ சொல்ல வைக்கணும். ஆனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? அவங்களுக்கு என்ன பயம்னா, இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்கள் மீடியா ஃபீல்டில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டீங்கன்னு வைங்க. சரி, ஒரு பெண் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்கன்னா அவங்கள அதுக்கப்புறம் எந்த மீடியாவிலையும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்தால் எதை நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்களோன்ற ஒரு ஏங்க அவங்களுக்கு ஒரு தப்பு நடந்ததுனால தானே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சும்மா போயிட்டு யாரையாவது வந்து அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்கள படுத்திருக்க ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா இன்னொரு இடத்துலையும் அதே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னா அந்த பெண்ணை உதாசீனப்படுத்துவாங்க. இதான் மீடியா. அதாவது ஒதுக்கிடுவாங்க. ஆமாம், அவங்க எடுக்க மாட்டாங்க. இதனாலேயே பயந்து நிறைய பெண்கள் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கறது கிடையாது. இது மீடியாவில் நடக்கும். சரியா? இப்போ நம்முடைய கேள்வி, யாரை கேட்டு இந்த பஞ்சாயத்தை நீ பண்ணு? அப்போ ஏமா கமிட்டின்னு எதுக்கு இருக்குது? இதெல்லாம் என்ன பண்ணுது? நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களா? அது வந்து ஒரு அது என்ன ஒரு யூடியூப் சேனல் 56 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க யூடியூப் சேனலுங்க. அது சாதாரண யூடியூப் சேனல் கிடையாது. 5.6 அங்கே இது நடக்குது. அவன் அடுத்து இன்னொரு சேனலுக்கு போகிறான். அங்கேயும் இதே பிரச்சனை பண்ண மாட்டானா? ஒரு ஹபிச்சுவல் அஃபெண்டராக தானே இருப்பாங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம். தப்பு இல்லையா? இதான் கேள்வி. இல்லை, ஆனால் இப்போது ஹேமா கமிட்டி கூட விடுங்க, காவல்துறை எதுங்க இருக்குது? காவல்துறைக்கு எப்படி தெரியும்? இல்லைங்க, போய் அவங்க தானேங்க இதை வந்து டீல் பண்ணணும். அவங்களுக்கு எப்படி தெரியும்? கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல. யார் கொடுக்கணும்? பாதிக்கப்பட்டவங்க தானே கொடுக்கணும். பாதிக்கப்பட்டவங்க கொடுக்க முடியாமல் இதுதான் இப்படி இவங்களே பேசி இந்த மாதிரி நாங்கள் தண்டனையை கொடுத்துட்றோமா? இந்த மாதிரி நீ வந்து போய் அதாவது நாட்டாமை கொடுப்பாரு தண்டனை, கையை பிடிச்சிருந்தனால நீ தான் கல்யாணம் பண்ணிக்கிறோன்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. சரியா? இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது இந்தியா கிளட்ஸில் நடந்திருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, இதே இந்தியா கிளட்ஸில் பெண்கள், பெண்மை, பெண்களுக்கான உரிமை என்றெல்லாம் பேசக்கூடிய இந்தியா கிளட்ஸு இப்படித்தான் நீங்கள் ஃபைசல் பண்ணுவீங்களா? உமன்ஸ் கிளட்ஸா இல்லை பிங்கா ஏதோ ஒன்று வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்படி தான் நீங்கள் ஃபைசல் பண்ணுவீங்களா உங்கள் பிரச்சனைகள் எல்லாம்? சொல்லுங்கள். அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு? இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு வச்சிருக்க சேனலில் அந்த பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதி, அதுக்கப்புறம் குடும்ப தகராறுகள், விக்டிம்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து கூட நிறைய நல்ல ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுடைய ஆஃபீஸ் எது நடக்குது? இப்போ இது என்ன சொல்வீங்க? இதுக்கு தான் தீர்வா? அவன் முன்னாடியை கூப்பிட்டு நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து இந்த 2 பொண்ணுங்கள்ட்ட தப்பாக பேசிட்டேன், அதனால் என்னை வெளில அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்புறது, இதுதான் தீர்வா? நீ முறையாக விசாரணையை நீ போலீஸை விட்டுருக்க வேண்டாமா? இல்லை இவர்களை வந்து நீ போலீஸ்கிட்ட போ, எங்கிட்ட மெயில் அனுப்பிச்சிருக்கீங்களே, இந்த மெயிலை நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன்னு நீ மெயில் அனுப்பிச்சிருக்க வேண்டாமா? அப்போ இங்கே என்ன இது இருக்குது? தேர் இஸ் நோ கண்ட்ரோல். யாரும் யாரையும் எதையும் வேண்டுமானாலும் செய்யலாம். ஏனென்றால் இவர்களெல்லாம் மீடியாவில் இருக்கிறார்கள். இங்கே புகாரை கொடுக்க முன் வந்தால் அவர்கள் வேறு சேனல்களில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். ஆனால் இவன் வேறு அவனுக்கு போறான், ஜஸ்ட் ஃபார் முன்பை உட்காந்துருக்காங்க, இவளையும் மட்டும் அவங்க போய் கோர்றான் அப்படின்னா அவன் என்ன சொல்வீங்க? இல்லை, இப்போ மீடியான்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, பெண்கள் இது மாதிரி வந்து புகார் கொடுத்துட்டாங்கன்னா அதே பேட்டர்ன் அவங்க கிட்ட இருந்து வரும்னு சொல்லிட்டு திருப்பியும் அவங்கள எங்கேயுமே வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி ப்ரெடேட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலே இது மாதிரி வராமல் நிறையா விஷயங்கள் போயிருக்கு போல இருக்கே. வெளியில் வராதனால தான் நம்ம வெளில கொண்டு வரோம். இப்போ இந்த கேள்வி அதனால தான் நம்ம வெளில கொண்டு வரோம். இப்போ நான் சொல்கிறதுனால இவனே நினைப்பாங்க நான் வந்து வம்பு பேசுகிறேன், நான் காசிப்பெல்லாம் பேசலை, இது நடந்திருக்கு, இது அந்த 20 பேருக்கு தெரியும், எது ஸ்டாஃபு, அந்த 20 பேரை வச்சுட்டு தான் இவங்க அந்த பஞ்சாயத்தை பண்ணுறாங்க. சரியா? யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு விசாரணை பண்ண கூட போதுமே. பேசு,
இல்லைன்னு சொல்லு. சில இப்போ நிறைய ஆண்கள் அப்போ வந்து இது மாதிரி கலகலமாக நடந்தது 90ஸ்லாம் சொல்லவே தேவையில்லை சரியா. டிவிலலாம் வந்து அது ஒரு டிவின்னு மட்டும் இல்லை, எல்லா டிவிலையும் என் சன் டிவியில் எவ்வளோ விஷயங்கள் வெளில வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய மீடியாவில் ஹவுசஸில் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்குது. அதில் ஆண்கள்லாம் அப்படியே தப்பிச்சுட்டு போயிட்டு அவங்க முகமும் வெளில தெரிய மாட்டேங்குது. இந்த பெண்களுக்கான கேரியர் முடிஞ்சிடுது அப்படின்னு நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை இல்லை, நான் 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 திருப்பி சொல்கிறேனே, எனக்கு தெரிஞ்சு ஒரு சேனலில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி. இந்த சேனலில், அந்த டெலிவிஷன் சேனலில் அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு நபர், சரியா, இந்த ஆள் பேர் சொல்ல நான் விரும்பலை, அவன் ஹெட்டாக இருந்தான். அவன் என்ன பண்ணிகிட்டு இருப்பான்னா, மேலே லைவ் படிச்சுட்டு இருப்பாங்க, நியூஸ் படிச்சுட்டு இருக்காங்க அந்த பொண்ணு. இவன் மெசேஜ் அனுப்புகிறான். என்னால் தாங்க முடியல. அதாவது ப்ராம்ப்டரை பாட்டு படிச்சுட்டு இருக்கும் போதா? அவங்க ப்ராம்ப்டரை பார்த்து அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்காங்க. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியலையா? அவனுடைய மூடை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? என்னால் முடியல. அவனை பார்க்கும்போது தான் எனக்கு மூடு இதுவாகுது. இப்போவே ரூம் போடலாம். இப்படி மெசேஜ் தொடர்ந்து அனுப்புகிறான். அவங்க அந்த ப்ராம்ப்டரை பார்த்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? ஒன்று கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, இன்னொன்று மன உளைச்சல். இது அவங்க ஒரு நியூஸ் படிக்க தானே வந்திருக்காங்க. நீ என்ன பண்ணுற? நீ ஹெட்டு, நீ இதை பண்ணலாமா? உன்னுடைய பதவி உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குதுன்னு நீ நினச்சிட்டு இருக்க. ரொம்ப தப்புங்க. இது நிறைய மீடியாவில் நடக்குது. அதனால தான் அந்த இதை நான் கேள்வி கேட்குறேன். நீங்கள் இந்த ஹெட்டு யாருன்னு நான் ஓரளவுக்கு என்னால் கெஸ் பண்ண முடியுது. சரி, நீங்களே சொல்லலை, நானும் என் மனசுலேயே அப்படியே வச்சுக்கிறேன், அவ்வளோதான். பட் இப்போது இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இது மாதிரி யூடியூப் சேனல்ஸில் நிறைய விஷயங்கள் நடக்குது, நிறைய சேனல்ஸ் நடக்குது அப்படின்னா வந்து காவல்துறை முன் வந்து இதெல்லாம் வந்து என்னங்க நடக்குதுன்னு கேட்கறதுக்குலாம் கேட்க முடியாது, கேட்காது. பிகாஸ் என்னன்னு கேட்பீங்க, என்னன்னு நீங்கள் கேட்க முடியும்? see we have to bring in internal, நம்மளுடைய அந்த ஒரு அலுவலகத்துக்குள்ளேயும் நாம் வந்து இந்த மாதிரி சிஸ்டமை கொண்டு வரணும். என்ன சிஸ்டம் அப்படின்னா, இது மாதிரியான கண்காணிப்பு, தவறுகள் நடக்கக்கூடாது. தவறுகள் நடந்தது அப்படின்னா நம்ம சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற பயத்தை நீங்கள் கொண்டு வந்தால் தானே. நீங்கள் கொண்டு வர மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கிருந்து இந்த பிரச்சனையை தள்ளி விட்டுருவோம். லெட் அஸ் புஷ் தட் ப்ராப்ளம் அவுட் ஆஃப் நம்ம ஆஃபீஸை தள்ளி விட்டுருவோம். அவன் எங்கே போய் என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு. அவன் எங்கே போகிறான்? அவன் இன்னொரு ஆஃபீஸில் போய் உட்காந்து அவன் தானே பண்ணுவான். ஆனால் எப்படிங்க அந்த பிளாக் லிஸ்டட்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் லைட்டாக வெளில கசிஞ்சாலே வேறு ஒரு கார்பரேட்லாம் எடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி கம்பெனிஸில் வந்து அது மாதிரி நிறையா இருக்குது. பட் இந்த மாதிரி மீடியா ஹவுசஸில் ஒரு கம்ப்ளைண்ட்ல இருந்து வராங்க அப்படின்னா எப்படி இன்னொரு இடத்துல வேலைக்கு எடுத்துக்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல, சுத்தமாக தெரியாதுல்ல. இப்போ இவன் ஜஸ்ட் ஃபார் உமன்ற அந்த நிறுவனத்தில் போய் இவன் சேர்றான்னா அவன் என்ன நம்பி சேர்றான்? தெரிஞ்சது தான் எடுத்துக்க மாட்டாங்கன்றீங்க. தெரியாதுல்ல, அதனால அவன் அதில் போய் சேர்ந்துடுறான். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஏன் எனக்கே புதிய தலைமுறையில் ஒரு பெண்கள் சார்ந்த ஒரு விஷயம்னால ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கான், ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லும்பொழுது எனக்கு ப்ரெஷர் வருது. என்ன ப்ரெஷர் வருது தெரியுமா? நீ அதை எடுத்துருங்க. நம்ம தான் பண்ணுவோம், நம்ம 2 பேர் தான் உட்காந்து அந்த ட்வீட்டை எடுத்துருங்க. ஏன் எடுத்துருங்கன்னு சொல்கிறாங்கன்னா, அவர் வேற எங்கேயாவது போய் சேரணும், அவருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. என்ன ஒரு இது என்னங்க நியாயம்? அந்த பெண் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றதுக்கு கவலை கிடையாது. அவன் எங்கேயாவது வேற எங்கேயாவது போய் சேரணும், அவன் வாழ்க்கை பாதிக்கப்படாது. அப்போ உன் வாழ்க்கை தான் பாதிக்கும், மற்றவங்க வாழ்க்கை பாதிக்கப்படாதா? எங்கள் கிசுன்னு வேறு சொல்லிட்டீங்களா? அதனால் எனக்கு அதே மோட்டில் தான் லைட்டாக போகணும்னு தோணுது. ஏன்னா தப்பு பண்ண அவனுக்கு என்ன மரியாதை? கண்ணனுக்கு இன்னொரு பேரை கொண்டவர் தான் அவர் புதிய தலைமுறையில் வேலை பண்ணுறாங்க. கரெக்டா? ஆமாம். அவன் வந்து அங்கே எங்கேயோ அவனை வெளில அனுப்புகிறாங்க. எதுக்காக அனுப்புகிறாங்க? நீ இந்த வேலையை பண்ணன்னு தான் அனுப்புகிறாங்க. அது சொல்லக்கூடாது. நீ வந்து ப்ரெஷர் போடுறான்னு என்ன அர்த்தம்? வேற எங்கேயாவது ஏன் வாழ்க்கைப்படும் தெரிஞ்சதுன்னா நீ ஏன் இந்த வேலையை பண்ணுற? ஏதோ ஒரு ஊரில் இருந்தோ வேற எங்கேருந்தோ வர பெண் எதுக்காக வருது? தன்னுடைய வாழ்க்கையை முன்னேறணும், தன்னுடைய குடும்பத்தை முன்னாடி கொண்டு வர, வருமானத்தை வீட்டுக்கு அப்படி இல்லாதானே அந்த பொண்ணு வருது. அந்த பொண்ணை நீ வந்து ஒரு போக பொருளாக மட்டுமே பார்க்குறியே, அந்த பொண்ணை எப்படியா அனுபவிக்கலாம்னு மட்டும் பார்க்குறியா? அது உன்னுடைய அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி எவ்வளோ அசிங்கம் அது. அது விரும்பி வந்தால் அது வேறு விஷயம், நான் அதுக்குள்ளே போக விரும்பல. ஆனால் நீ அதை உன்னுடைய அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி அடையணும்னு நினைக்கிறல்ல, தப்பு, ரொம்ப தப்பு. இன்னொருத்தரோட வல்னரபிலிட்டியை யூஸ் பண்ணி அது தன்னுடைய பெனிஃபிட் அப்படின்னு யூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப தப்பு. அது ஏற்றுக்கவே முடியாது. சினிமாவில் இது மாதிரி நடக்கிறப்போ நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, அது எல்லாருமே மக்கள் பார்ப்பாங்க. அதில் இருக்க ஒரு ஃபேக்டர்னால வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க விரும்பி போனால் அது அவங்க இஷ்டம், நம்ம அதை பற்றி பேச தேவையில்லை அப்படின்னு. ஆனால் இது எப்படி வந்து கட்டமைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சேனல் இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் 1க்காக போட்டி போட்டு என்டர்டெயின்மெண்ட்டில் சும்மா பின்னுற சேனல், அதில் வந்து ஒரு ஹெட்டு ரொம்ப ஃபேமஸ் அவரும்.
அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒருவாட்டி பெட்ல படுத்துக்கிட்டே வந்து டீம் மீட்டிங் வந்து அந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் ஜூம் காலில் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த ஜூம் கால் எல்லாருமே அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும், அவர் லைஃப் ஸ்டைல் எல்லாமே, அவரோட ஃபோட்டோஸு எல்லாமே பார்த்தாலே தெரியும், அவரோட லைஃப் ஸ்டைல் பார்த்தாலே. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த மீட்டிங் முடிச்சுட்டு ஓகே டன் த மீட்டிங் இஸ் ஓவர்னு சொல்லிட்டு போர்வையை வந்து திறந்திருக்காரு. கூட வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பெண்கள் வந்து எந்திச்சு போயிருக்காங்க. ஸோ அதை வந்து ஏன் அவர் வேணுன்ட்டே பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அ நார்மல்சி, திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் கோயிங் டு பி அப்படிங்கிறத வந்து ஒரு பேர் மனசில் பழக்கப்படுத்துறாங்க. எவ்வளோ கேவலம் அது. இல்லை அப்புறம் எப்படி நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்க முடியும்? ஏதாவது நீங்கள் சொன்னீங்க அது அவங்களே விரும்பி போகிறாங்கன்னா பரவாயில்லைங்க அப்படின்றீங்க. இப்படி ஒரு கல்ச்சரை வந்து இன்டெரக்டாக திணிக்கிறாங்க. இல்லைங்க, அது நீ ஒரு வீடியோவில் கொண்டு வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் எல்லாரும் முன்னாடி நீ ஸ்டாஃப் முன்னாடி நீ இது பண்ணுறேன்னா இது எவ்வளோ கேவலம் அது. சி எவ்ரிபடி ஹேவ் தேர் பயாலஜிக்கல் நீட்ஸ். சரியா, அதை நான் தப்பே சொல்லலை. சரியா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இச்சைகள் இருக்கும், அந்த இச்சைகளுக்காக அவர்கள் செல்கிறார்கள் அப்படின்றத நான் தப்பே சொல்லலை. நான் அந்த இடத்துல அந்த 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 பாயிண்ட்டுக்குள்ளேயும் நான் போகலை, அந்த அந்த விஷயத்துக்குள்ளேயும் நான் போகலை. அது அவங்களுடைய பர்சனல். பட் திஸ் இஸ் ராங். ஆனால் இது நடக்குது. அப்போ இதை எப்படி தட்டி கேட்குறது? யார் தட்டி கேட்குறது? இந்தியா கிளட்ஸ் தட்டி கேட்டதா? இந்தியா கிளட்ஸ் பஞ்சாயத்து செய்யுது, தப்பு இல்லை. சரி, என்ன பண்ணியிருக்கணும் அவங்க? ஒரு ப்ரொசீஜராக என்ன பண்ணியிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க இந்த எவிடன்சஸ் அவங்கள்ட்ட இருக்குன்னா இந்த எவிடன்சஸை போலீஸை கொடுத்துருக்கணும். ஃபைல கம்ப்ளைண்ட். என்னோட ஸ்டாஃப் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க சொல்கிறதுக்கு முன்வரத்துக்கு தயங்குறாங்க, என்கிட்ட எவிடன்ஸை கொடுத்துருக்காங்க, அப்போ நான் தான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும். ஏன் நீ பண்ணல? அதை விட்டுவிட்டு நீ 20 பேரை நிற்க வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணு. ஒருவேளை அந்த பிராண்டுக்கு ஒரு அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு. ஏன் அதில் என்ன இருக்க போது? உன் பிராண்டுக்கு தெரியாமல் நடந்துக்கின்றது தப்பு தானே. நீ அமெரிக்காவில் வந்துட்டு பணம் வந்தால் மட்டும் உனக்கு தப்பு வந்தால் அதை பற்றி யாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டிங்களா? பணம் வரும்போது நீ தானே வாங்கிக்கிற. அப்போ தப்பு நடக்கும்பொழுது நீ தானே அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். ஏன் அதை பண்ண மாட்டேங்கிற? சரி, இப்போது நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ஏதாவது தகவல் உங்களோட காதுக்கு வந்தாலும் அது வந்து உறுதி செஞ்சு அது உண்மை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இதை பற்றி தொடர்ந்து பேசணும். ஏன்னா முக்கியமாக வந்து சினிமா துறையிலையும் சரி, மீடியா துறையிலையும் சரி, பெண்கள் வந்து ஸ்க்ரீன் முன்னாடி வந்து நிற்கிறதுனால அவங்க வந்து எனாமல் அப்யூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளாகிறாங்க பல வகையில். பட் அது வேலை செய்கிற இடத்துல இருந்தே வருது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கவே. பெண்கள் மட்டும் இல்லை, பெண்கள் ஆண்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. சரியா, ரைட்டு. இதை பற்றி யாரும் ஆனால் பேசுறது கிடையாது. ஏன்னா மீடியா எல்லார பற்றியும் பேசுகிறாங்க, எல்லார பற்றியும் கிசுகிசுக்களை பேசுகிறார்கள், எல்லோரை பற்றிய காசிப்பையும் கொண்டு வராங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. இவர்களை பற்றி யார் பேசுவது? நாம் பேசுவோம். சரி, தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி.